வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது அஞ்ஞானத்தை அழித்து அறிவை தரும் ஒரு சின்னமாகவும் கருதப்படுகிறது. முருகன் என்பவர் இளைஞர்களின் தெய்வம் மட்டுமல்ல, அவர் அறிவு, வீரம், கருணை ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார். பொதுவாக புராண இலக்கியங்களில் சிவபெருமான் தான் முருகனுக்கு வேலை வழங்கியதாக கூறப்படுகிறது. சிவபெருமான் தனது சக்தியின் ஒரு பகுதியாகவே முருகனை உருவாக்கியதால் அவருக்கு அனைத்து ஆயுதங்களையும் அருளும் தகுதி உடையவர். அதே சமயம் முருகனுக்கு சக்தி வழங்கியவர் பராசக்தி என்றும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் போன்ற தலங்களில் முருகன் அம்பிகையிடம் சென்று வேல் வாங்கியதாகவும் அம்பிகைதான் அந்த வேலுக்கு சக்தி அளித்ததாகவும் ஐதீகம் நிலவுகிறது. சிவபெருமான் மற்றும் பராசக்தி இருவரும் ஒன்றாகவே கருதப்படுவதால் வேலை வழங்கியது யார் என்ற கேள்விக்கு இருவரும் சேர்ந்துதான் என்று கூறலாம். சிவபெருமான் வேலை உருவாக்கி பராசக்தி அதற்கு சக்தி அளித்திருக்கலாம்.